Dear students, Kalabharati Academy wishes a good day to you. Let us see the reactions of alcohols. Okay, இங்க இந்த reaction பார்ப்போம். Alcohols with HX, that is halogen acid அப்படின்னு சொல்லலாம் அல்லது hydrogen halides அப்படின்னு சொல்லலாம். Okay, see the reaction. Alcohols readily react with HX to form RX plus, that is alkyl halides plus water. ஓகே, நீங்கள் என்ன ஆல்கஹால் எடுத்தீங்கனாலும் அது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், அந்த பர்டிகுலர் அல்கைல் ஹேலைடாக கன்வெர்ட் ஆயிரும். சரியா? இந்த இடத்துல ஹாலோஜன் ஆசிட்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இட் மே பி எய்தர் அயோடைட் அயான், புரோமைட் அயான் ஆர் குளோரைட் அயான். அதாவது ஹெச்எக்ஸ் ஹெச்ஐஆ இருக்கலாம், ஹெச்பிஆராக இருக்கலாம் அல்லது ஹெச்சிஎல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஹாலோஜன் ஆசிட்னாலும் எடுத்துக்கலாம். அது என்ன ஃபார்ம்லனாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ட்ரை ஹெச்பிஆராக இருக்கலாம். ஓகே, சி பை பாசிங் த ரியாக்ஷன் கேன் பி கேரிட் அவுட் பை பாசிங் ட்ரை ஹெச்சிஎல் ஹேலைடு கேஸ், ட்ரை ஹெச்பிஆர் கேஸ். ஓகே, ஹெச்பிஆர் ஹெச்ஐ கேஸாக பாஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஹெச்ஐயாக பாஸ் பண்ணிக்கலாம். அல்லது கான்சன்ட்ரேட்டட் ஆசிடாக எடுத்துக்கலாம், கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎல். பாருங்கள் ரியாக்ஷன். ஓகே, sometimes hydrogen bromide is generated in the presence of alcohol by reaction between sulfuric acid and sodium bromide. அதாவது நேரடியாக ஹெச்பிஆருக்கு எடுக்கிறதுக்கு பதில் என்னவோ எடுத்துக்கலாம், NaBr ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்படி எடுக்கும்போது இந்த NaBr சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்கும்போது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹெச்பிஆர் கொடுக்கும். ஸோ எது ரியாக்ட் பண்ணிடுது, ஹெச்பிஆர் ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஹாலோஜன் ஆசிட்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் கேன் பி இன் எனி ஃபார்ம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே HCl இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட்டும் நடந்திருக்கு இல்லையா? ஓகே, சரி. அப்போ என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதாவது ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ என்ன மாதிரி ஆல்கஹால்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு அலிசைக்ளிக் ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைமரியாக இருந்தாலும் சரி, இல்லை டெர்ஷரியாக இருந்தாலும் சரி, கரஸ்பாண்டிங் அல்கைல் ஹாலைட்ஸை கொடுக்க போகுது. ஸோ ஆல்கஹால்ஸ் ரெடிலி ரியாக்ட் வித் ஹாலஜன் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் அல்கைல் ஹாலைட்ஸ். சரியா? இதான் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் ROH. இதுதான் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, ஹெச்எக்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது H ப்ளஸ் X மைனஸ், ஸோ இட் இஸ் RX. அப்போ என்ன நடந்திருக்கு, திஸ் OH இஸ் பீயிங் ரீப்ளேஸ்டு பை X மைனஸ். சரியா? அப்போ OH மைனஸ் அயான் ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியே போயிட்டு அந்த இடத்துல X மைனஸ் ஒரு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகிறனால அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன ரியாக்ஷன்னு சொல்கிறோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ ரியாக்ஷன் வித் அல்கைல் ஹாலஜன் ஆசிட்ஸ் வந்து ஆல்கஹால்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன ரியாக்ஷன் ஆகிருக்கு, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா? இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது OH மைனஸ் அயான் வெளியே போகுது. அதாவது நம்ம இப்போ ஆல்கஹால் என்னவா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறதுனால அது இந்த இடத்துல என்னவா ரியாக்ட் பண்ண போகுது, ஒரு பேஸாக ரியாக்ட் பண்ணது. இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஒரு ஆசிட். அப்போ பேஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ண போது இந்த OH வெளியே போகணும். ஓகே, OH must be the leaving group, X minus is the attacking group. சரியா? இந்த லீவிங் குரூப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல OH மைனஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். OH மைனஸ் அயான் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேஸ். ஆனால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஒரு கார்பனோட அது அட்டாச் ஆகிருக்கும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ புவர் லீவிங் குரூப். ஓகே, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் பேஸு. அது ஒரு ஸ்ட்ராங் பேஸுங்கிறனால தன்னோட எலக்ட்ரான்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே கொடுத்து பைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை எடுத்துகிட்டு போகும்போது பேஸால் எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு அவ்வளோ ஈஸியாக வெளியேற முடியாது. அதனால் இட் இஸ் அ புவர் லீவிங் குரூப். ஓகே, அப்போ இந்த புவர் லீவிங் குரூப்பை நம்ம அந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த பாண்டை பிரேக் பண்ணணும். ஆருக்கும் ஓக்கு, தட் இஸ் அல்கைல் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்க பாண்டை பிரேக் பண்ணணும். இந்த பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அடுத்து இந்த பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இது ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால், இதுவும் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால், ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங். அதனால் அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும். அப்போ அது அவ்வளோ ஈஸியாக OH மைனஸ் அயானா பிரேக் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த என்ன ஆக்கணும் அப்படின்னா, அந்த புவர் லீவிங் குரூப்பாக இருக்கிறத குட் லீவிங் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரியாக்ஷனில் என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு H ப்ளஸ் கண்டிப்பாக தேவை. தட் இஸ் அன் ஆசிட் வந்து கேட்டலைஸ் பண்ணியே ஆகணும் ரியாக்ஷன். ஓகே, H ப்ளஸ் கேட்டலைஸ் பண்ணால் தான் இந்த ரியாக்ஷன் ரன் ஆகும். அதனால தான் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஹாலோஜன் ஆசிட்ஸாக எடுக்கிறோம். அதாவது நம்ம டேரெக்டாக என்ன எடுக்க முடியாது அப்படின்னா, வெறும் Br2O, Cl2O, I2O எடுத்து ரியாக்ஷன் ரன் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன ஃபார்மில் தான் எடுக்கணும், HBr
HBrஆவோ HIஆவோ HClஆவோ the ரியாக்ஷன் நடக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எது தான் போய் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அந்த H+ போய் இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த ஆக்சிஜனோட போய் பைண்ட் ஆகிக்கணும். ஸோ what will happen? This goes and attaches to this oxygen. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ROH. this is called protonated alcohol, அல்லது இது என்னவும் சொல்லலாம் அப்படின்னா ஆக்சோனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, this is called oxonium ion, or we can say என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல்கஹாலை என்னவா கன்வெர்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி புரோட்டோனேட்டட் ஆல்கஹாலாக மாற்றினோம்னா தான் இப்போ என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் இந்த OH பாண்டை இந்த பாண்டை நம்மளால் பிரேக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஆக்சிஜன் என்னவாயிருச்சுன்னு பாருங்கள், வித் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஹேவிங் அ பாசிட்டிவ் சார்ஜ், அதனால் அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுது. இமீடியட்டாக அந்த 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இட் கேன் பி ஈஸிலி ரிமூவ் அஸ் வாட்டர் மாலிகுல் ஸோ தட் யூ வில் கெட் அ ப்ளஸ் சார்ஜ். ஓகே, அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அதில் இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் we are converting a poor living group into a better living group. அதாவது போராக இருக்கிறத நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி இந்த லிவிங் குரூப் இந்த பாண்டை வந்து வீக்கன் பண்ணுறோம். ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த RO பாண்டை என்ன பண்ணுறோம், வீக்கன் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் ரன் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இதுதான் சப்ஸ்ட்ரேட், இதுதான் அட்டாக்கிங், நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண போகுது. அதனால தான் நம்ம எல்லா இதுலேயுமே என்ன எடுக்கிறோம், HBr, HI, HCl எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் பிரைமரி வந்து எதை மெக்கானிசம் ஃபாலோ பண்ண போகுது, SN2. செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். பாருங்கள் என்ன நடக்கும், SN2ன்னு சொல்லும்போது என்ன நடக்க போகுது, நியூக்ளியோஃபைலும் சப்ஸ்ட்ரேட்டும் சேம் ஸ்டெப்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ திஸ் வில் பி த ஸ்லோ ஸ்டெப். த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். இது என்ன, டிரான்சிஷன் ஸ்டேட். பாருங்கள், this one will have a slight positive charge, இது slight negative charge. இது உள்ள அட்டாக் பண்ண போகுது, இது வெளியேற போகுது, இது ரிமூவ் ஆக போகுது, is going to be removed. ஓகே, அப்போ இந்த பார்ஷியல் பாண்டிங் இருக்குது, இதுதான் transition state. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், this will be the fast step, this will be fast and so that you are getting alkyl halide plus water. பாருங்கள், most primary alcohols and methanol. ஓகே, எல்லா பிரைமரி ஆல்கஹால்ஸும் மெத்தனால் CH3OHும் என்ன மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும், SN2 மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும். த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப், தட் இஸ் போத் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் த நியூக்ளியோஃபைல் ஆர் இன்வால்வ் இன் தி சேம் ஸ்டெப். இப்போ SN1 2 ஸ்டெப்பாக ரியாக்ஷன் நடக்க போகுது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ROHோட ஃபஸ்ட்டு HX போகும்போது இந்த HX வந்து என்ன செய்ய போகுது, H+X-. ஸோ HX தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன போகும், இதை அட்டாக் பண்ணி இப்போ நம்ம என்னவா மாற்றிட்டோம், புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். ஸோ புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் நடந்ததுக்கப்புறம் அடுத்த சப்ஸ்டியூஷன் இனிமேல் தான் நடக்க போகுது. இதுதான் இங்கே ஸ்லோ ஸ்டெப். ஓகே, ஸோ ஸ்லோ ஸ்டெப்பில் எது மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு, புரோட்டோனேட்டட் ஆல்கஹால், இட் இஸ் ஆக்சோனியம் அயான், அது மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஒரு கார்போனியம் அயான் இஸ் ஃபார்ம். ஓகே, எய்தர் இட் மே பி செகண்டரி கார்போனியம் அயான் ஆர் டெர்ஷரி கார்போனியம் அயான், ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ப்ளஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போனியம் அயான், தட் இஸ் த இன்டர்மீடியட். செகண்ட் ஸ்டெப்பில் அந்த X-, தட் இஸ் த நியூக்ளியோஃபைல் போய் என்ன செஞ்சிருக்கு, நம்ம கார்போனியம் அயானை அட்டாக் பண்ணி என்ன ப்ராடக்ட் கொடுத்துருச்சு, ஆல்கைல் ஹேலைடு. ஓகே, இதை பாருங்கள், எல்லாதுமே எக்ஸப்ட் மெத்தனால் அண்ட் பிரைமரி ஆல்கஹால்ஸ். ஓகே, இங்கே SN2 எதெல்லாம் அதை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லாமே, அதாவது எல்லா செகண்டரி எல்லா டெர்ஷரி ஆல்கஹால்ஸுமே என்ன மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும், SN1 மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் ஹேலைட்ஸோட நடக்கிற ரியாக்ஷன் SN2 அண்ட் SN1 மெக்கானிசம். ஓகே, தேங்க்யூ.